வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு காலகட்டத்தை பத்தி மட்டும் இல்ல. இது நாம இன்னைக்கு வாழ்ற இந்த நவீன உலகத்தோட வரைபடத்தையே, அதாவது ப்ளூ பிரிண்ட்டையே உருவாக்குன ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சி. ஐரோப்பாவோட மறுபிறப்புன்னு சொல்லப்படுற மறுமலர்ச்சி காலம், அதாவது த ரெனெசா. சரி, இது எப்படி வெறும் கலையை மட்டும் தொடாம மனுஷனோட சிந்தனையையும் அறிவியலையும், ஏன் நம்ம உலகத்தையே வடிவமைச்சதுன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த மாற்றத்தோட தீவிரத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கொஞ்சம் பின்னோக்கி போகணும். ஒரு பக்கம் பல நூற்றாண்டுகளா எந்த முன்னேற்றமும் இல்லாம தேங்கி நின்னு போன ஒரு உலகம். அறிவு வளர்ச்சி நின்னு போய் இடிஞ்சு போன கட்டடங்கள் மாதிரி நம்பிக்கையும் இல்லாம இருந்த ஒரு இருண்ட காலம். இன்னொரு பக்கம் அதே இடிபாடுகள்ல இருந்து ஒரு புது உதயம். அறிவு, கலை, புது புது சாத்தியக்கூறுகள் எல்லாம் திரும்பவும் உயிர் பெற்ற ஒரு மறுபிறப்பு. இது சும்மா ஒரு கேலண்டர்ல தேதி மாறுற மாதிரி ஒரு மாற்றம் இல்லங்க. இது மொத்தமா இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரி ஒரு பெரிய தத்துவார்த்த மாற்றம். அந்த காலத்து மக்களோட மனநிலைய இந்த ஒரே வரி ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. இருண்ட காலம் போதும், வாங்க திரும்பவும் கட்டி எழுப்போம். இது வெறும் ஒரு கோஷம் இல்ல. பல நூற்றாண்டுகளா இருந்த தேக்க நிலை, தொடர்ச்சியான போர்கள், அப்புறம் பிளேக் மாதிரியான கொடிய நோய்கள் தந்த விரக்திலிருந்து பிறந்த ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு. ஐரோப்பா அதோட நீண்ட தூக்கத்திலிருந்து எழுந்து தன்னோட பழைய பெருமையை மீட்டு ஒரு புது எதிர்காலத்தை உருவாக்க ரெடியானது. சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த பயணத்துல நாம 6 முக்கியமான மைல்கற்களை கடக்க போறோம். முதல்ல இந்த மாபெரும் மறுபிறப்பு நான் என்னன்னு பாப்போம். ரெண்டாவது, இந்த இயக்கத்தோட ஆன்மாவான ஹியூமனிசம், அதாவது மனிதனை மையப்படுத்திய புரட்சியோட ஆழத்துக்கு போவோம். மூணாவது, இந்த புது யுகத்தை செதுக்கின டா வின்சி மாதிரி பெரிய மாஸ்டர்ஸை சந்திப்போம். நாலாவதா, இந்த அறிவை காட்டு தீ மாதிரி பரப்புனா ஒரு டெக்னாலஜியை பத்தி பாப்போம். அஞ்சாவதா, இந்த புரட்சி ஏன் கரெக்டா இத்தாலியில ஆரம்பிச்சதுன்ற கேள்விக்கு பதில் தேடுவோம். கடைசியா, மறுமலர்ச்சி காலம் இன்னைக்கும் நமக்கு விட்டு சென்றிருக்கிற பாரம்பரியத்தை பத்தி பேசி முடிக்கலாம். வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஐரோப்பாவின் மாபெரும் மறுபிறப்பு. இந்த மாற்றத்தின் சகாப்தத்தை நாம வரையறுப்போம். மறுமலர்ச்சி, அதாவது த ரெனைசன்ஸ் அப்படின்னா என்ன? இது வெறும் வார்த்தையா, இல்ல ஒரு முழு கண்டத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ஒரு பெரிய சக்தியா? ரெனசான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. அதோட நேரடி அர்த்தம் மறுபிறப்பு. ஆனா எதோட மறுபிறப்பு? அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. இது பண்டைய கிரேக்கம் மற்றும் ரோம் காலத்து அறிவு, கலை, தத்துவங்களோட மறுபிறப்பு. பல நூற்றாண்டுகளா மறக்கப்பட்டு போயிருந்த அந்த அறிவை ஐரோப்பா திரும்பவும் தேடி கண்டுபிடிச்சது. 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பா தன்னோட தொலைஞ்சு போன பெருமையை திரும்பவும் கண்டுபிடிச்சு அதிலிருந்து ஒரு புது நவீன உலகத்தை உருவாக்கிச்சு. அதனால இது வெறும் ஓவியங்கள், சிற்பங்களோட புத்துயிர் மட்டும் இல்ல, இது மனுஷனோட சிந்தனையோட மறுபிறப்பு. இந்த மாற்றம் எப்படி பரவுச்சுன்னு நம்ம காலவரிசைப்படி பார்க்கலாம். மறுமலர்ச்சிங்கிறது ஒரே ராத்திரியில நடந்த ஒரு புரட்சி கிடையாது. இது ரொம்ப மெதுவா, ஆனா யாராலையும் தடுக்க முடியாத ஒரு அலை மாதிரி. 14ஆம் நூற்றாண்டுல இத்தாலியோட புளோரன்ஸ் நகரத்துல இந்த அலையோட முதல் துளி விழுந்துச்சு. 15ஆம் நூற்றாண்டுல அது வெனிஸ், ரோம் மாதிரியான இத்தாலிய நகரங்கள் முழுசும் பரவி ஒரு பெரிய வெள்ளமாவே மாறிச்சு. 16ஆம் நூற்றாண்டுக்குள்ள இந்த அலை ஆல்ப்ஸ் மலையை தாண்டி ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்துன்னு வட ஐரோப்பா முழுசும் பரவ ஆரம்பிச்சுது. கடைசியா 17ஆம் நூற்றாண்டு அதோட உச்சக்கட்டத்தோட முடிவை குறிச்சுது. ஆனா அதோட தாக்கம் இன்னிக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நாம் இந்த முழு இயக்கத்தோட மையத்துக்கு வரும். அதோட இதய துடிப்புன்னு கூட சொல்லலாம். மனிதனை மையப்படுத்திய புரட்சி. மறுமலர்ச்சியோட அச்சாணியா இருந்த அந்த முக்கியமான ஒரு கருத்து ஹியூமனிசம். இத சரியா புரிஞ்சுக்காம மறுமலர்ச்சியை பத்தி முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது. ஹியூமனிசம்ங்கிறது ஒரு அறிவுசார் இயக்கம். ஆனா அதோட தாக்கம் தத்துவத்தையும் தாண்டி ரொம்ப பெருசு. அது மனுஷனோட திறமைகளையும் சாதனைகளையும் பகுத்தறிவு சிந்தனையும் கொண்டாடுச்சு. பல நூற்றாண்டுகளா மனுஷனோட மதிப்பு, கடவுள் கூட அவனுக்கு இருக்கிற உறவை வச்சுதான் அளந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஹியூமனிசம் அந்த கவனத்தை பூமிக்கு திருப்பிச்சு. அதாவது மனித அனுபவத்தின் மீது, இந்த உலக வாழ்க்கையின் மீது. மனிதன் வெறும் ஒரு படைப்பு மட்டும் இல்ல, அவனும் ஒரு படைப்பாளிங்கிற ஒரு புரட்சிகரமான நம்பிக்கை இது விதைச்சது. இந்த பெரிய தத்துவ மாற்றத்தை ரொம்ப சிம்பிளா ஒரே வரியில சொல்லலாம். கவனம் சர்ச்சிலிருந்து மனித சிந்தனைக்கு மாறியது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது மதத்தை நிராகரிக்கிற ஒரு செயல் இல்ல. அது வரைக்கும் உலக பார்வைங்கிறது மதம்ங்கிற ஒரே ஒரு தூண்ல நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ மதம் மற்றும் மனித பகுத்தறிவுங்கிற 2 தூண்கள்ல சமநிலையோட நிக்க ஆரம்பிச்சது. இது ஒரு நிராகரிப்பு கிடையாது, இது ஒரு விரிவாக்கம். வெறும் தத்துவமா இருந்த ஹியூமனிசம்க்கு யார் உயிர் கொடுத்தா? யார் அத கல்லுலையும் கேன்வாஸ்லயும் கட்டிடங்கள்லயும் வடிச்சாங்க? அவங்கதான் இந்த புது யுகத்தோட டைட்டான்கள். வாங்க
மறுமலர்ச்சியோட அந்த மாபெரும் சிற்பிகளை பத்தி பார்க்கலாம். இந்த பட்டியல்ல முதல்ல வர்றவர் லியனார்டோ டா வின்சி. இவர் ஒரு உண்மையான ரெனிசான்ஸ் மேன், அதாவது ஒரு பலதுறை மேதை. ஓவியர், விஞ்ஞானி, பொறியாளர், கண்டுபிடிப்பாளர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். டா வின்சியோட மேதைமையோட ரகசியம் என்னன்னா, அவர் கலைக்கும் அறிவியலுக்கும் நடுவுல எந்த பிரிவினையுமே பார்க்கல. உதாரணத்துக்கு, ஒரு மனுஷனோட உடம்ப வரையறதுக்கு முன்னாடி அவர் அனாட்டமி, அதாவது உடற்கூறியல் ஆய்வுகள்ல ஈடுபட்டார். தசைகள் எப்படி வேலை செய்து, எலும்புகள் எப்படி இணைஞ்சிருக்குன்னு அவர் ஆழமா புரிஞ்சுக்கிட்டதால தான் மோனாலிசாவோட புன்னகையிலையும் கடைசி இரவு விருந்து ஓவியத்துல இருக்கிற பாத்திரங்களோட உணர்ச்சிகள்லயும் அத்தனை தத்ரூபம் இருக்கு. அடுத்து மைக்கேல் ஆஞ்சலோ. இவரை உணர்ச்சிகளின் சிற்பின்னு சொல்லலாம். இவர் வத்திக்கான்ல இருக்கிற சிஸ்டீன் ஷாப்பிலோட கூரையில பல வருஷம் தனியா படுத்துக்கிட்டே வரைஞ்ச ஓவியங்கள் மனித படைப்பாற்றலோட உச்சம். இவர் ஒரு சிற்பி, ஓவியர், அப்புறம் கட்டிடக் கலைஞர். அவரோட படைப்புகள்ல உணர்ச்சிகள் பொங்கி வழியும். உதாரணத்துக்கு, அவரோட டேவிட்ஸ்ல ஒரு பைபிள் கதாபாத்திரத்தை மட்டும் காட்டல, அது மனித உடலோட முழுமையான வடிவம், அதோட அழகு, வலிமை, திறனை கொண்டாடுற ஒரு ஹியூமனிஸ்ட் பிரகடனம் மாதிரி. மூணாவது முக்கியமான கலைஞர் ரஃபேல். இவரோட தி ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் ஓவியம் மறுமலர்ச்சியோட ஒரு காட்சி பிரகடனம்னே சொல்லலாம். இந்த ஒரே ஒரு ஓவியத்துல மறுமலர்ச்சியோட முழு தத்துவமும் அடங்கியிருக்கு. ஓவியத்தோட மையத்துல பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் நடந்து வராங்க, அதாவது பழங்கால கிரேக்க தத்துவ ஞானிகள். ஆனா அவங்கள சுத்தி இருக்கிற கட்டிடக்கலை தூய மறுமலர்ச்சி கால பாணியில இருக்கு. இதுதான் மறுமலர்ச்சியோட சாரம். பழையகால அறிவோட அடித்தளத்துல ஒரு புது நவீன உலகத்தை உருவாக்குறது. டா வின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரி மேதைகளோட சிந்தனைகள் ஃப்ளாரன்ஸ்லயும் ரோம்லயும் உருவானது சரிதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? இன்டர்நெட் இல்லாத அந்த காலத்துல இந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி ஒரு கண்டம் முழுசும் பரவச்சு? ஒரு சிலரோட சிந்தனை எப்படி ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாறச்சு? இதுக்கான பதில் ஒரு தொழில்நுட்ப புரட்சியில இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்டர்நெட் இல்ல, தொலைக்காட்சி இல்ல, ஏன் அச்சிட்ட செய்தித்தாள் கூட இல்லாத ஒரு காலம். ஒரு நகரத்துல உருவாகிற ஒரு யோசனை அடுத்த நாட்டுக்கு போய் சேர பல மாசங்களாகும். அப்படி இருக்கும்போது ஒரு சிலரோட கருத்துக்கள் ஒரு முழு கண்டத்தோட சிந்தனையை எப்படி மாத்தி அமைக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில்தான் மறுமலர்ச்சியா ஒரு மெதுவான இயக்கத்துல இருந்து ஒரு அதிவேக புரட்சியா மாத்துச்சு. அந்த ஆட்டத்தையே தலைகீழா மாத்தின சாதனம் அச்சு இயந்திரம், அதாவது த பிரிண்டிங் பிரஸ். இது அந்த காலத்தோட இன்டர்நெட்னு கூட சொல்லலாம். இது வெறும் ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் இல்ல, ஒரு மாபெரும் அறிவு புரட்சிக்கு வித்திட்ட ஒரு கருவி. அச்சு எந்திரத்தோட தாக்கத்தை நாம் ஒரு சங்கிலித் தொடர் விளைவு மாதிரி பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் நகரக்கூடிய அச்சு முறையை கண்டுபிடிக்கிறார். ஸ்டெப் 2, இதனால புத்தகங்களை உருவாக்குற செலவும் நேரமோ பயங்கரமா குறைஞ்சிடுச்சு. அதுவரைக்கும் ஒரு புத்தகத்தை கையால எழுதி முடிக்க பல மாசங்களாகும். அதனால அதோட விலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ புத்தகங்கள் ரொம்ப மலிவாவும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியும் ஆச்சு. ஸ்டெப் 3, இதோட நேரடி விளைவு அறிவு ரொம்ப வேகமா பரவுச்சு. ஒரு விஞ்ஞானியோட கண்டுபிடிப்ப அடுத்த சில வாரங்கள்லே கண்டம் முழுசு இருக்கிற மத்த விஞ்ஞானிகளுக்கு போய் சேர்ந்தது. ஸ்டெப் 4, கடைசியா புத்தகங்கள் சுலபமா கிடைச்சதால படிக்கிற பழக்கம் அதிகமாச்சு. எழுத்தறிவுங்கிறது மதகுருமார்கள், பிரபுக்களுக்கு மட்டும் இல்லாம சாதாரண மக்களுக்கும் சாத்தியமாச்சு. இந்த வரி அதோட முக்கியத்துவத்தை ரொம்ப கரெக்டா சொல்லுது. அச்சு இயந்திரம் மறுமலர்ச்சியோட வேகத்தை அதிகப்படுத்தின ஒரு கருவி. மறுமலர்ச்சிங்கிற வண்டி மெதுவா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த அச்சு இயந்திரங்கிற இன்ஜின் அதுல பொருத்தினதும் அதோட வேகம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. சரி, நாம இப்போ ஒரு முக்கியமான புதிரை விடுவிக்க போறோம். இந்த அறிவு புரட்சி ஏன் இங்கிலாந்துலயோ பிரான்ஸ்லயோ ஆரம்பிக்கல? ஏன் குறிப்பா இத்தாலியில, அதுவும் 14ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சது? அந்த மறுபிறப்புக்கான சரியான சூழலை உருவாக்கின காரணிகள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். இத்தாலியில மறுமலர்ச்சி ஆரம்பிச்சது ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது. அது ஒரு சரியான புயல் மாதிரி பல காரணிகள் ஒன்னா சேர்ந்ததால நடந்துச்சு. முதல் காரணி வர்த்தகமும் செல்வமும். புளோரன்ஸ், வெனிஸ் மாதிரியான இத்தாலிய நகரங்கள் மத்திய தரைக்கடல் வர்த்தகத்தோட மையமா இருந்துச்சு. இதனால மெடிசி மாதிரி பணக்கார வங்கி குடும்பங்கள் உருவாச்சு. அவங்க தங்களோட பணத்தை கலையிலையும் அறிவியல்லையும் முதலீடு செஞ்சாங்க. ரெண்டாவது காரணி 1453ல கான்ஸ்டாண்டினோப்பிள் ஒட்டோமன் பேரரசால கைப்பற்றப்பட்டது. பல நூற்றாண்டுகளா கிரேக்க அறிவோட மையமா இருந்த அந்த நகரத்துல இருந்து அறிஞர்கள் மேற்கு நோக்கி, குறிப்பா இத்தாலிக்கு தப்பிச்சு வந்தாங்க. அவங்க சும்மா வரல, அரிஸ்டாட்டில், பிளேட்டோவோட மூல நூல்களோட வந்தாங்க.
3வது காரணி, இந்த பழைய கால நூல்களோட அறிவும் இத்தாலியில ஏற்கனவே இருந்த புது சிந்தனைகளும் சந்திச்சப்போ ஒரு பெரிய அறிவு வெடிப்பு ஏற்பட்டுச்சு. பழைய நெருப்புல புதுசா பெட்ரோல் ஊத்துன மாதிரி. இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மறுமலர்ச்சியோட மரபு. இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு கருதி பெட்டி மாதிரி இந்த பகுதியை பார்க்கலாம். இவ்ளோ தகவல்களையும் ஞாபகம் வச்சுக்க இதோ ஒரு சிம்பிளான ஃபார்முலா. IHAP. I இத்தாலிக்காக இந்த இயக்கம் பிறந்த இடம். H ஹியூமனிசத்துக்காக அதோட தத்துவ ஆன்மா. A ஆர்ட் பூமுக்காக அதோட கண்கூடான வெளிப்பாடு. அப்புறம் P பிரிண்டிங் பிரஸுக்காக அதோட வேகத்தை பல மடங்கு அதிகமாக்குன கருவி. IHAP இந்த 4 எழுத்துக்களும் மறுமலர்ச்சியோட முழு கதையையும் சொல்லுது. ஆக இந்த முழு பகுதியோட சாராம்சத்தை சுருக்கமா பார்த்தோம்னா, மறுமலர்ச்சியோட பிறப்பிடம் இட்டாலி, அதோட அடித்தளம் ஹியூமனிசம்ங்கிற தத்துவம், அதோட அடையாளங்கள் லியோனார்டோ, மைக்கேலாஞ்சலோ மாதிரி மேதைகள், அதோட வேகத்துக்கு காரணம் அச்சயந்திரம். ஒரு போனஸ் தகவலா, இந்த ஹியூமனிஸ்ட் இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவருங்கிற பெருமையால கவிஞர் பெட்ரார்க் மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். அடுத்ததா நான் எந்த தலைப்பை பத்தி விளக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விளக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.